அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜனனி, நந்தினி, ரேணுகா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்தி ஜனனிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே இந்த ராமசாமி கிருஷ்ணசாமி ரெண்டு பேரும் வந்துட்டு சித்தார்த்தை கூட்டிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல நம்ம தர்ஷனிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதான் ஜனனி ஒரு செகண்ட் டென்ஷன் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சக்தி நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சித்தார்த்துக்கும் தர்ஷனிக்கும் ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு காலமும் நடக்காது. ஏன்னா குணசேகரன் வந்து போலீஸ் பவரை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கும் சப்போர்ட்டிவா குற்றவியல் மேடம் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு போலீஸ் தான். அவங்களோட உதவி கொண்டு இந்த கல்யாணத்தை கூடிய சீக்கிரத்துல நம்ம தடுத்து நிறுத்திடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி, நம்ம நந்தினி, ரேணுகா இவங்க கிட்டயே சொல்றாங்க. பக்கத்திலேயே குற்றவியல் மேடமும் இருக்கிறாங்க. என்ன ஜனனி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்றவியல் கேக்குறாங்க. அப்பதான் ஜனனி பாத்தீங்கன்னா சக்தி சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் அதை கேட்டது குற்றவியல் மேடம் பாத்தீங்கன்னா, ஜனனி நீ எதுக்கும் கவலைப்படாத, தர்ஷினி வந்து சின்ன பொண்ணு, அவ மேஜர் இல்ல, இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றவியல் மேடம் இவங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.